லஞ்ச் பாக்ஸ்க்காக இன்னைக்கு கொத்தவரங்காய் சாதமும் பொட்டேட்டோ ரோஸ்ட் தாங்க பண்ணியிருந்தேன். இது இப்போ ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு எங்களோட வீட்ல. கொத்தவரங்காவ தூளா நறுக்கி வச்சிருந்தேங்க. குக்கர்ல போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓவர் குக் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். தேங்காய், காஞ்ச மிளகா, சீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வெந்திருக்கு. ஒரு 90% வெந்தா போதும். இப்போ இதுலயே பொட்டேட்டோவையும் தோல் சீவி வச்சிருக்கேன். அது ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே தோல் சீவி தாங்க வேக வைப்பேன். அப்பதான் சூட்டோட உரிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், ஒரு கை கறிவேப்பிலை இதையெல்லாம் நல்லா விரவி எடுத்துக்கலாங்க. ஒன்று சேர இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு பொட்டேட்டோவும். பேன்ல எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பின் சீரகம், இது கூட நம்ம விரவி வச்சிருந்த பொட்டேட்டோயும் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஏற்கனவே நல்லா வெந்துருச்சுங்க சாஃப்டா. இந்த மசாலா போகிற வரைக்கும் ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்தா போதுங்க. பொட்டேட்டோவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சாதத்துக்காக கடாயில் நான் கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தூளா நறுக்கின பூண்டு, தூளா நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இது கூட நம்ம அவிச்சு வச்சிருந்த காயும், பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இந்த பொரியலாக நான் எனக்கு எடுத்து வச்சுப்பேங்க. இது காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதையே நம்ம காரக்குழம்பும் இந்த காயும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுக்காக வடித்த சாதமும் இது கூட 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது பருப்பு பொடி கூட யூஸ் பண்ணலாம். என் பையனுக்கு சளி அதிகமாக இருக்கிறதால நான் தூதுவளை பொடி யூஸ் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானே இதை செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். மலை வாழைப்பழமும் பர்ஃபி தாங்க வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு. என் சின்ன பையனுக்கு வெறும் லஞ்ச் பிரேக் மட்டும்தான். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.